மாணவர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்க்கலாமா? என்ன கதைன்னு தெரியுமா? முயலும் ஆமையும். முயலும் ஆமையும் ஒரு காட்டுல வசிச்சு வந்தாங்களாம். இந்த முயலுக்கு இந்த காட்டுலயே நான் தான் ரொம்ப வேகமா ஓடக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு தற்பெருமை இருந்தது. ஆனா ஆமை அப்படி இல்லை, ரொம்ப அடக்கமானது. ஒரு நாள் ஆமை மெதுவா நடந்து வந்துட்டு இருந்துதான். அப்புறம் முயல் ஆமையை பார்த்து கேட்டுதான், என்ன ஆமையாரே, உங்களோட உடல்ல நீங்க என்ன சுமந்துட்டு வர்றீங்க அப்படின்னு. அதுக்கு ஆமை, இது என்னோட எதிரிகள்ட்ட இருந்து என்ன பாதுகாத்துக்கிறதுக்காக எனக்கு இருக்க ஒரு உறுப்பு அப்படின்னு ஆமைய அடக்கத்தோட பதில் சொன்னதான். முயல் ஆமையை பார்த்து நக்கலா ஒரு கேள்வி கேட்டுதான், என்ன ஆமையாரே, என் கூட நீங்க ஒரு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறீங்களா? அதுல யாரு வெற்றி பெறாங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுதான். அதுக்கு ஆமை ஒரு நிமிடம் சிந்திச்சு பார்த்துதான், இந்த ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிட்டு நம்ம வெற்றி பெற்றா இந்த முயலோட ஆணவத்தை நம்ம அடக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்ததான். உடனே இந்த போட்டிக்கு இவங்க 2 பேரும் தயாராயிட்டாங்களாம். இந்த போட்டி தொடங்க போகுது. இந்த காட்டுல இவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விலங்குகள் இருக்காங்களாம். அவங்க எல்லாருமே உங்களோட போட்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த போட்டியோட நடுவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த போட்டியோட நடுவர் நரி. இப்ப போட்டி தொடங்க போகுது. முயல் தானே வேகமா ஓடக்கூடிய ஒரு விலங்கு, அதனால வேகமா அது முன்னாடி வந்துடுதான். ஆனா ஆமை மெதுவா 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 நடந்து வந்துட்டு இருக்கு. முயல் வேகமா ஓடி வந்ததுனால சோர்வடைஞ்சிருது. அதனால ஒரு மரத்துக்கு கீழே நம்ம ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்குது. அப்ப ஆமை எங்க வந்துட்டு இருக்குன்னு அது பார்க்கணும்ல, அதனால திரும்பி ஆமையை பார்க்குது. ஆமை மெதுவா வந்துட்டு இருக்கு. சரி, நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லி முயல் படுத்து தூங்கிடுது. ஆமை வேகமா வந்து முயல் படுத்திருக்கத பாக்குது. சரி, நம்மளோட இலக்கை அடையிறதுக்காக நம்ம முனைப்போட நடந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஆமை வேகமா நடந்து போயிட்டே இருக்கு. அதோட இலக்கை அடையிறதுக்காக வேகமா நடந்து போயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு முயல் எழுந்து பாக்குது. ஆமை அதோட இலக்கை அடையிறதுக்காக நடந்து போயிட்டு இருக்கு. முயல், ஆகா, நம்ம ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போலவே அப்படின்னு நினைச்சு அது பின்னாடியே ஓடி போகுது. ஆனா ஆமை அதோட இலக்கை அடைஞ்சிட்டு இந்த போட்டியிலையும் வெற்றி பெற்றுட்டு. முயல் நம்ம ஆணவத்தோட இருந்ததுனாலதான் நம்ம இந்த போட்டியில தோத்துட்டோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுது. இந்த கதையின் மூலம் உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்க எல்லாரும் தன்னம்பிக்கையோட தான் இருக்கணும், தலக்கணத்தோட இருக்கக்கூடாது. நன்றி.